ஹாய் கைஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான அப்டேட் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு தெரியுமா? அந்த ஹவுசிங் போர்ட்ஸ்ல உங்களுக்கான வீடு வந்து நீங்க பெறணும் அப்படின்னா, நம்ம நல்லா யார் யாருக்கும் காசு கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதற்கான புது தகவலா பார்த்தீங்கன்னா, டிஎன்ஹெச்பின்ற ஒரு செயலி மூலியமா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 7659 அலகுகள் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதாவது இடங்கள் வந்து ஃப்ரீயா இருக்கு. யார் வேணா அப்ளை பண்ணலாம். அதாவது முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை. அவ்வளவுதான். இதோட விலை பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 2 கோடி 3 கோடி வரைக்கும் இடம் இருக்கு. இதோடைய ஸ்கொயர் ஃபீட்னு பாத்தீங்கன்னா 333 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 5942 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கான இடங்களை வந்து ரேட்டு அந்தந்த சதுரடிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் மாறும். இதற்கு நீங்க விண்ணப்பிக்க தகுதியானவர்களா இருப்பீங்க அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுக்குறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இதுல யார் வேணா அப்ளை பண்ணலாம். இந்த கேஸ்ட் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், அந்த கேஸ்ட் இருக்கவங்களும் அப்ளை பண்ணணும் கிடையாது. அதாவது நான் சொல்ற இடத்த நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபிளாட்டா இருக்கு, ஃபிளாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓகே. இல்ல என்ன இடமா இருக்கு அப்ளை பண்ணணும் ஓகே. இல்ல அடுக்குமாடி கட்டுறதுல எனக்கு வந்து இந்த ஏரியால இந்த இடம் ஃப்ரீயா இருக்கா எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அதற்கான பணத்தை செலுத்தி அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஓகேவா? நீங்க ஃப்ரீயா கவர்மெண்ட் இடம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறத விட கம்மியான ரேட்ல நான் இப்போ வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் விற்கிது, என்னால வாங்க முடியல, எனக்கு ஒரு 3 லட்சம் 5 லட்சத்துல ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் போடும், 800 ஸ்கொயர் ஃபீட் போதும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க. இதை பத்தின தகவல்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏழை மக்கள் வந்து இதை பயன்படுத்திங்க. ஓகேவா? மேலும் இது போன்ற தகவலுக்கு துரோகி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் உடனே வந்து சேரும். ஓகேவா? டாடா பாய்.